நம்மை அழைத்த தேவன் நம்மிடம் கூற விரும்புவது ஏசாயா 45:4. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கோரேசு பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேசு என்ற ஒருவன் பிறப்பான், என் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பான் என்று ஏசாயாவினால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட மனிதன். பிறக்கும் முன்பாகவே அவருக்கு தேவன் பெயரிட்டிருந்தார். இரண்டாவதாக, அவர் தேவனை அறியாத ஒரு புறஜாதியான மனுஷன். தேவ ஜனங்கள் பாவம் செய்து பாபிலோனிலே அடிமைகளாய் இருந்தார்கள். நேபுகாத் நேச்சராலே மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் தானே மேதிய பெர்ஷிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மூலமாக தன் ஜனங்களை தேவன் விடுவித்தார். அது மட்டுமல்லாமல் எருசலேமிற்கு திரும்ப செல்லவும், எருசலேமை திரும்ப கட்டவும், அதற்குரிய தேவைகள் மொத்தத்தையும் சந்திக்கவும், அந்த ஜனங்களின் வாழ்வாதாரத்தை கட்டவும் தேவன் இந்த மனிதனை பயன்படுத்தினார். தன் ஜனங்கள் பாவமே செய்திருந்தாலும் அவர்களுடைய நெருக்கத்தை தேவன் பார்த்து கொள்ள ஒப்பாமல் 150 ஆண்டுகளுக்கு முன்னே பிறக்காத ஒரு மனுஷனுக்கு பெயரிட்டு அவரை அறியாத ஒரு மனுஷனை தன் ஜனங்களுக்காக தேவன் தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அவனை அனுப்பி தன் ஜனங்களை விடுவித்து அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இடிந்திருந்த சகலவற்றையும் கட்ட ஒருவனை தேவன் ஏற்படுத்தி இருப்பாரானால் நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளவு விசேஷமானவர்கள். 1. 150 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாக நமக்கு என்று ஒரு பெயரை சூட்டி அந்த பெயரை கொண்டு நம்மை அழைத்து தன் திட்டங்களை நிறைவேற்றத்தக்கதாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நேரடியாய் நம்மை தெரிந்து கொண்டிருப்பாரானால் நாம் எவ்வளவு பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் நமக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு பகைவர்களால் அதிகப்படியான நெருக்கமோ பொருளாதாரம் இல்லாததால் வரும் பிரச்சனைகளை கண்டு இன்று துவள வேண்டிய அவசியமே இல்லை. அதை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்னென்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக இரட்சகர்களை ஏற்கனவே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வேலை என்ன? பொறுமையாயிருந்து விசுவாசத்தை வளர்த்து கொண்டு காத்திருந்து அவைகளை பெற்று தேவனை பிரியப்படுத்த வேண்டியதே. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னை தெரிந்து கொண்டதற்காக, பெயர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. என் மூலம் உம்முடைய திட்டங்கள் நிறைவேறத்தக்கதாக அதற்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை ஏற்கனவே நீர் ஏற்படுத்தி வைத்து எனக்காக ஏற்ற நேரத்தில் நீர் அனுப்புவதற்காக நன்றி. பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டு உன் திட்டங்களை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.